இன்னைக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பற்றின விஷயங்கள் பார்ப்போம். இந்த டாபிக் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த டாபிக் கீழே வந்து இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் வரும். இதிலே வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி ப்ரீவியஸ் இயரில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. இவங்களுடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா 1886லேருந்து 1968, 86 திருப்பி போட்டோம்னா 68, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1886 ஜூலை மாதம் 30 பிறந்திருக்காங்க. புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. பெற்றோர்னு பார்த்தோம்னா நாராயணசாமி, சந்திரம்மாள், இவங்க தான் வந்து இவங்களோட பெற்றோர். இவங்க வந்து 1914 வந்து சுந்தர ரெட்டி அப்படிங்கிறத திருமணம் பண்ணியிருக்காங்க. சடங்குகள் இல்லா கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. இதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இவங்களோட குழந்தைகள்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. யாருன்னா ராமமோகன் அப்படிங்கிற ஒரு பையன், இன்னொரு பையன் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. இவங்க 2 பேருமே வந்து புகழ் வாய்ந்தவங்க தான். ராமமோகன் வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு இயக்குனராக இருந்திருப்பாரு. பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, அதில் வந்து டைரக்டராக இருந்திருப்பார், இயக்குனராக இருந்திருப்பார் ராமமோகன். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருந்திருப்பாரு. ஸோ இவங்க பசங்களுமே வந்து ஒரு நல்ல தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க எல்லாருக்குமே. அதே மாதிரி மகாராஜா ஆண்கள் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட முதல் பெண் மாணவியாகவும் யார் இருக்காங்க? முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் இருக்காங்க. அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் முதல் பெண் அறுவை சிகிச்சையாளரும் இவர் தான். ஒரு சர்ஜியானா இருந்திருக்காங்க. அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் அதுவும் முதல் பெண் அறுவை சிகிச்சையாளராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி யாருன்னா இவங்க தான். 1923 அவரது சகோதரி சுந்தராம்பாள் வந்து புற்றுநோயால் இறந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய மருத்துவ பணி அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோய் மருத்துவமனைக்கு 1949 ஜவஹர்லால் நேரு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. இவங்க வந்து புற்றுநோய் மருத்துவமனை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. அன்று அவர் புற்றுநோயை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். ஏன்னா இவங்களோட சகோதரி சுந்தராம்பாள் வந்து புற்றுநோயால் இறந்ததுனால அது பெரிய தாக்கத்தை இவங்களுக்கு ஏற்படுத்துச்சு. அதனால அன்று அவர் புற்றுநோய் ஒழிக்க உறுதிமொழி அப்படிங்கிறத எடுத்தாங்க. எனவே அவர் 1952 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினார். என்ன மருத்துவமனை? புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை வந்து தொடங்கியிருக்காங்க. 1954 முதல் மருத்துவமனையில் வந்து ஆண்டுக்கு 80,000 புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அப்படின்னு அளிக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு? 80,000 புற்றுநோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை அப்படின்னு அளிக்கப்படுகிறது. இவரது நல்ல முயற்சியால் அடையாற்றில் புற்றுநோய் நிவாரணம் தொடங்கப்பட்டது. அவர் மருத்துவத்தில் மட்டுமல்ல அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களையும் ஆர்வம் காட்டினார். வெறும் மருத்துவத்தில் மட்டும் அவங்க வந்து ஃபேமஸ் கிடையாது. சமூக சீர்திருத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் முக்கியமாக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டவங்களாக தான் இந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இருந்திருக்காங்க. இவங்களுடைய சமூக பணி அப்படின்னு பார்த்தோம்னா 1926 பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியா சார்பாக இவங்க கலந்து கொண்டாங்க. யார்? முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் என்ன பண்ணாங்க? 1926 பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியா இந்தியாவுக்கு சார்பாக வந்து இவங்க வந்து கலந்து கொண்டாங்க. 1930 அவ்வை இல்லம் அப்படிங்கிறது அடையாறில் ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து அடிக்கடி வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அவ்வை இல்லம் வந்து யார் ஓப்பன் பண்ணா அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் ஆரம்பித்து கொடுத்தாங்க. எந்த இடத்துல அப்படின்னா அடையாற்றில். அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம். இதையும் கேட்கலாம். அவ்வை இல்லம் அப்படிங்கிறது யாருக்காக உருவாக்குனாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அப்படின்னா அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம். எப்போ? 1930 உருவாக்கியிருக்காங்க. 1933 சிகாகோ இருக்குல்ல, அங்கே நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டிலையும் இவங்க கலந்து கொண்டாங்க. ஸோ வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க வந்து வெளிநாடுகளையும் நிறைய இந்த மாதிரி பெண்களுக்கு மாநாடு இந்த மாதிரி சமூக பணியெல்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே கலந்து கொண்டாங்க. ஸோ சிகாகோவில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டிலையுமே இவங்க கலந்து கொண்டாங்க. இன்னொன்று முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா தேவதாசி முறை ஒழிப்பு, இதில் வந்து இவங்க முக்கிய பங்கு ஆற்றினாங்க அப்படின்னு சொல்லலாம். சமுதாய மாற்றத்தில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. தமிழ்நாட்டின் மாபெரும் பண்பாட்டு பாரம்பரியத்தில் சில கருப்பு புள்ளிகள் உள்ளன. அவை அடிக்கடி உருவாகி நீக்கப்படும் அப்படிங்கிறாங்க. கருப்பு புள்ளிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிரான விஷயங்களை தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கரும்புள்ளி தான் தேவதாசி முறை அப்படிங்கிறது. இந்த முறைக்கு எதிராக தீவிரமாக போராடிய முக்கியமான தலைவர்கள் ஒருவர் தான் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். தேவதாசி முறை அப்படின்னா இந்து கோயில்களுக்கு பெண்களை அர்ப்பணிக்கப்படுவது அப்படி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. என்னென்னு? இந்து கோயில்களுக்கு பெண்களை அர்ப்பணிக்கப்படுவது தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அது லாஸ்ட்டில் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தேவதாசி முறைக்கு எதிரான தீவிர பிரச்சாரத்திற்கு காந்திஜியால் தனிப்பட்ட முறையில் பாராட்ட பெற்றார். அதாவது இந்து கோயில்களுக்கு பெண்களுக்கு வந்து அர்ப்பணிப்பு தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அது என்ன ஆயிடுச்சுன்னா போக போக ஒரு சமூக கேடாக வந்து அது மாறிடுச்சு. அந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் வந்து தேவதாசி இதாங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1930 பொட்டு கட்டும் முறை தேவதாசி முறைக்கு எதிராக மசோதா அப்படிங்கிறது அறிமுகமானுச்சு.
அறிமுகம் மசோதா, இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மசோதா அப்படின்னா எப்போ? 1930. 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை எதிர்த்தவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. ஸோ இந்த மசோதாவை எதிர்த்தவர் யார்? சத்தியமூர்த்தியும் ரொம்ப முக்கியமான ஆள் தான். ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு? எதிர்த்திருந்திருக்காரு. 1930 சென்னை மாகாணத்தில் தேவதாசி முறை ஒழிப்பை மசோதாவாக கொண்டு வந்தவர் யாருன்னா முத்துலட்சுமி அவர்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற முத்துலட்சுமி அம்மையாருடன் துணை நின்றவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா மூவலூர் ராமமிர்தம். இவங்களை பற்றின விஷயங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப துணையாக நின்றுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மூவலூர் ராமாமிர்தம் பற்றின விஷயங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட் திருவி கல்யாண சுந்தரனார் மற்றும் பெரியார் ஆகியோரால் அவரது முயற்சிகளுக்கு தீவிர ஆதரவு கிடைத்தது. யாரால? திருவி கல்யாண சுந்தரனார் அப்புறம் பெரியார் அவர்கள் 2 பேருமே வந்து பெண்களுக்காக நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் விளைவாக நீதி கட்சி அரசு தேவதாசி முறையை ஒழித்து சட்டம் இயற்றுது. அப்போ எந்த கட்சி வந்து சட்டம் இயற்றுனதுன்னு பார்த்தோம்னா நீதி கட்சி தான் அரசு தேவதாசி முறையை ஒழித்து சட்டம் அப்படிங்கிறது இயற்றுனுச்சு. 1947 தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா 1930 மசோதா அப்படிங்கிறது அறிமுகமானுச்சு. ஆனால் அது சட்டமாக இயற்றினது எப்போ? 1947 கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழிச்சு தான் வந்து அது என்ன ஆயிருக்கு? சட்டமாக இயற்றிருக்காங்க. ஸோ இதுவுமே கேட்கலாம். தேவதாசி ஒழிப்பு முறை அந்த மசோதா அப்படிங்கிறது மசோதாவுக்கும் அந்த சட்டத்திற்கும் இடைப்பட்ட அந்த வருடங்கள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 17 வருஷம். ஏன்னா 30, 47 அப்போ 17 வருஷங்கள் அப்படிங்கிறது கேப்பாக இருக்குதுக்கு. இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். முதல் இந்திய பெண் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பெண்கள் உரிமை பிரச்சாரகர் அப்படிங்கிறாங்க. அதாவது முதல் இந்திய பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாரு? இவங்க தான். 1926 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். எப்போ? இந்த வருஷம் முக்கியம். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. 1926. 1927 வந்து காந்திஜி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது முத்துலட்சுமி காந்தியை சந்தித்து சமூக நலத்திட்டம் பற்றி உரையாடினார். யாரு? காந்தி அவர்கள். இது யங் இந்தியா பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. யங் இந்தியா யாரோடது? காந்திஜி அவர்களோடது. அந்த பத்திரிகையில் முத்துலட்சுமி அவர்களும் காந்திஜியும் ஏற்பட்ட அந்த உரையாடல் பற்றின விஷயங்கள் யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 1937 மெட்ராஸ் கார்பரேஷனின் முதல் மூத்த பெண்மணி யாராக இருக்காங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். 1937 மெட்ராஸ் கார்பரேஷனின் முதல் மூத்த பெண்மணி. சட்டமன்றத்தின் முதல் பெண் துணைத் தலைவரும் யாராக இருந்திருக்காங்க? இவங்க தான் இருந்திருக்காங்க. நிறையா விஷயங்கள் முதல்னா அது முத்துலட்சுமி ரெட்டியாக தான் இருக்காங்க. 1954 வந்து மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்தின் பெண் தலைவராகவும் இருந்திருக்காங்க. மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்தின் பெண் தலைவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் இருந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் இருந்திருக்காங்க. இப்போ சென்னை மாநகராட்சியோட மேயர் யாருன்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் பெண்கள் சங்கம் பற்றி பார்ப்போம். இவங்களோடது 1917 1917 பெண்கள் சங்கம் உருவாக்கப்பட்டது. பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக பதவி வகித்தவர் யாருன்னா முத்துலட்சுமி அவர்கள் தான். பெண்கள் சங்கத்தோட முதல் பெண் தலைவராக யார் இருந்திருக்காங்க? முத்துலட்சுமி அவர்கள். முத்துலட்சுமி பெண்களுக்கு கல்வி வழங்குவதன் மூலம் பாலின சமத்துவத்தை அடைய முடியும் என்று நம்பினார். பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறது மூலமா ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. 1930 புனேல அகில இந்திய மகளிர் மாநாட்டையுமே வந்து நடத்திருக்காங்க. 1917 வந்து பெண்கள் சங்கம், 1930 வந்து அகில இந்திய மகளிர் மாநாடு பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக நடத்தப்பட்டது. இது 1933 1947 வரைக்கும் 1933 1947 வரை இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவராக யார் இருந்திருக்காங்க? முத்துலட்சுமி அவர்கள் இருந்திருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தனது அர்ப்பணிப்பு மற்றும் பணியின் மூலம் கடின உழைப்பு ஒருபோதும் தோல்வியடையாது என்பதை உலகிற்கு நிரூபித்தார். அவர் 1968 தனது 82 வயதில் காலமாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 82 வருஷங்கள் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பண்ணிட்டு தான் வந்து அவங்க இறந்துருக்காங்க. 1968 82 வயசில் வந்து காலமாயிருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய புத்தகங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் அப்படிங்கிற ஒரு புக்குமே இவங்க எழுதியிருக்காங்க. மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிற இங்கிலீஷில், தமிழில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம். சட்டமன்றத்தின் தனது அனைத்து தேவைகளையும் பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறாங்க. இந்திய பெண்மணிகள் பெரிய சுதந்திரமான முழுமையான வாழ்க்கையை பெறும் வரை இந்திய பெருமை திரும்பாது. பெண்கள் இந்தியாவின் மீட்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். 1956 பத்மபூஷன் அப்படிங்கிற விருதுமே இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க பேரில் வந்து நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. திட்டம் பார்த்திங்கன்னா 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து 25,000 இருந்திருக்கு.
2006 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் வந்து 18,000 இருந்திருக்கு. 1910 இந்தியாவின் முதலில் தேவதாசி ஒழிப்பை நடைமுறைப்படுத்திய இடம் வந்து எங்கன்னா மைசூர் சமஸ்தானத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேவதாசி ஒழிப்பு அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டியோட பிறந்த தினம் வந்து ஜூலை 30. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மருத்துவமனைகள் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஜூலை 30 மருத்துவமனைகள் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. இது என்ன, முத்துலட்சுமி ரெட்டியோட பிறந்த தினம். இதில் இந்த 2 ஸ்கீம் இருக்குல்ல, இது தனி ஸ்கீமு, இது தனி ஸ்கீமு, இது தனி திட்டம், இது தனி திட்டம். 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து கலப்பு திருமண நிதியுதவி திட்டம்ங்கிறது அது வந்து கலப்பு திருமணத்துக்காக, இதுக்கு தான் வந்து 25,000 அப்படி கொடுத்துருந்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில். 2006 வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க 2006. அதுக்கு வந்து 18,000 அப்படிங்கிறது கொடுத்துருந்துருப்பாங்க. இவங்களை பற்றின விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றின விஷயங்கள் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.